ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மாவிடிக்காய் பச்சடி பண்ண போறோம். ஓகேவா? இதுக்கு இப்ப பிரசன்ட் மாங்காய் பப்பு பண்ணிட்டு இருக்கேன். மீதி இருந்த மாங்கால தான் நான் பச்சடி பண்ண போறேன். ஸோ அது இன்னொரு வீடியோவா ஆட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அந்த மாங்காய் பாதி மாங்காய் நான் பருப்பு யூஸ் பண்ணிட்டேன். மீதி அப்படியே இருக்கு. ஸோ இது நம்ம பீல் பண்ணி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு நம்ம இப்போ பச்சடி பண்ண போறோம். ஸோ சேம் இது தோலெல்லாம் எடுத்துட்டு ஸோ அந்த முக்கால் மாங்காய் எல்லா குட்டி குட்டி பீசஸா நம்ம இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது ரொம்ப புளிக்குது, அதனால நான் ஒரு 10 காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி காரம் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப புளிக்கிறதுனால நான் ஒரு 10 காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன். அப்புறம் இதுக்கு நம்ம ஃப்ரை பண்றதுக்கு என்னன்னா தனியா, ஜீரகம், வெந்தயம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 4 இன்கிரீடியன்ஸ் தான் அங்கே மேக்ஸிமம் ஆந்திரா பச்சடிக்கு எல்லாம் இருக்கும். பட் ஆனால் அந்த பச்சடிக்கு ஏற்ற மாதிரி அந்த குவான்டிட்டி குறைக்கிறது ஏற்றது எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பச்சடிக்கு வெந்தயம் ஜாஸ்தியா போடுவோம் அண்ட் தனியா கம்மியா போடுவோம். ஒரு 3 ஸ்பூன்ஸ் குட்டி குட்டியா 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஓகே, ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன், இதுல தனியா கம்மியா தான் போடும். இந்த பச்சடிக்கு தனியா ஜீரகம் கம்மி. ஓகே, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது ஜீரகம் அளவுக்கு வெந்தயம் போட்டுருக்கேன். சும்மா மற்றது எல்லாத்துலயும் இவ்வளவுதானே போடுவோம், ஆனா இந்த பச்சடிக்கு கொஞ்சம் வெந்தயம் ஜாஸ்தியா போடும். ஸோ இதெல்லாம் ஃப்ரை பண்ணணும். காஞ்சி மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை ஆகும்போது அந்த காஞ்சி மிளகாய், வெந்தயம், இந்த ஸ்மெல் நல்லா வரும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆற வைக்கணும். இது ஆக்சுவலா பூண்டு பல்லுல 5 தான் நம்ம மிக்சியில போட போறோம். இந்த 2 தாளிக்கிறதுக்கு போட போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ரை பண்ண இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ண எல்லா இன்கிரீடியன்ஸ் போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு மிக்ஸி அரைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்பா. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸி அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டு போட்டு மிக்ஸி அரைச்சிடலாம். மிக்ஸி அரைக்கிறதெல்லாம் காமிக்கிறீங்களான்னு சொல்லாதீங்க, இந்த மிக்ஸி அரைக்கிறதுலதான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம மிக்ஸி அரைக்கிறதுலதான் பச்சடி எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அங்கங்க பூண்டு இருக்கு. ஓகே, இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸி ஆனதுக்கு அப்புறம் இப்போதான் மாங்காய் போடணும். இது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாதி போடுங்க. ஓகே, பாதி போட்டுட்டு நான் ஃபுல்லாவே போட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் மீதி பாதி போட்டுடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா மஞ்சத்தூள் அதெல்லாம் திருப்பி மூடு மேலதான் வரும், பீஸ்கள் போகாம. ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு பச்சடி எப்பவுமே சாஃப்டா அரைக்க கூடாது. ஓகே, லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி தான், அந்த கச்சா பச்சான்னு சொல்லல, அந்த மாதிரி தான் பச்சடி எல்லாம் அரைக்கணும். ரொம்ப சாஃப்டா எல்லாம் அரைக்க கூடாது.
ஆஹா ஸோ ரொம்ப இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம், பீஸ் பீஸாவே இருக்கு. இந்த மாதிரி டைம்ல போதும். பச்சடி இந்த மாதிரி இருக்கும், தெரியுதா? ரொம்ப பீஸ் பீஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டா சட்னி மாதிரி இருக்கக்கூடாது, பீசஸ் தெரியணும் அங்கங்க. நம்ம எந்த வடை சட்டியில ஃப்ரை பண்ணணுமோ அதே எடுத்துக்கோங்க. ஸோ இதுல கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாவே படும். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், கடல் பருப்பு மட்டும்தான். நான் கடல் பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், உளுத்தம் பருப்பு நான் போட மாட்டேன் தாளிக்கிறதுக்கு. ஜீரகம். ஓகே, இப்போ நம்ம தட்டி வச்சா 2 பல் பூண்டு. இல்லையா, பூண்டு கூட ஃப்ரை ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல பெருங்காயத்தூள் போடுங்க. ஸோ பெருங்காயத்தூள் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிட்டு இப்போ கருவேப்பிலை கில்லு போடலாம். இந்த ஆயில் கூட பத்தாது, கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் போடும். திருப்பி ஸோ எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி அரைச்சதை எடுத்து போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க. ஸ்மெல்லே செம்மையா இருக்கும். ஆக்சுவலி இந்த டைம்ல உப்பு பார்த்துக்கோங்க. நீங்க ஊறுகாய் விட இந்த பச்சடி ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஊறுகாய் வேண்டாம், எங்களுக்கு பச்சடி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி சீசன்ல நீங்க பச்சடி பண்ணுவீங்க. அன்சீசன்ல பண்ற மேங்கோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கும். ஸோ அன்சீசன்ல வந்தாலும் இந்த பச்சடி பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஸோ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடினா அந்த சீசன் டைம்ல மட்டும்தான் நம்மளுக்கு மாங்காய் கிடைக்கும். பட் இப்ப வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் வந்து அன்சீசன்ல கூட நமக்கு மாங்காய் கிடைக்குது. ஸோ அந்த டைம்ல கூட இந்த பச்சடி பண்ணுங்க. பட் அப்ப வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கும் இல்லையா? ஸோ காஞ்சி மிளகாய் குவான்டிட்டி கம்மி பண்ணாவே வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் எல்லாம் மேல வந்துச்சு பாத்தீங்களா? இந்த டைம்ல ஆஃப் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்ல வந்துடும். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு குட்டி பவுல்ல எடுத்து வச்சு அப்போ ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்து, சூடா இருக்கு பட் இப்போ நான் டேஸ்ட் காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் இதுல வச்சிடுறேன். பட் எனக்கு ஃபுல்லா நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டேன், நாளைக்கு தான் இது வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேன். நம்ம மாங்காய் பச்சடி பண்ணிட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணலன்னா எப்படி? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி இந்த மாதிரி பவுல்ல வந்து எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்க. அதுக்கப்புறமா டெய்லி என்ன தேவை உங்களுக்கு வந்து குவான்டிட்டி தெரியும்ல, இன்னைக்கு வந்து கம்மியான குவான்டிட்டி போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துட்டு அந்த பவுல்ல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ 1 ஸ்பூனா இல்ல 2 ஸ்பூனோ எடுத்துட்டு இந்த பவுல்ல வச்சுக்கோங்க. பட் இந்த மெயின் பவுல் வந்து ஃப்ரிட்ஜ்லயே இருக்கட்டும். அப்படி இருந்தா வந்து நம்மளுக்கு ஒரு 1 மந்த் கூட இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்டே உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. என்ன பார்த்துட்டா எல்லாம் கரெக்டா இருக்கு. ஸோ இது வந்து வடை சட்டியில வந்து கை வச்சு சாப்பிடக்கூடாது. இது எங்க ஃபேமிலி ரூல். வடை சட்டி வந்து லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. வடை சட்டியில நம்ம கையை வச்சு சாப்பிடவே கூடாது. பார்ட்டி டைம்ல எல்லாம் எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாருக்கும் வந்து கையில உருண்டை கொடுப்பாங்க. அப்ப கூட அவங்க எப்படி டேஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இதை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு கையில எப்படி போட்டுப்பாங்க, தவிர டைரக்டா எப்படி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து வடை சட்டிக்கு இருக்கிற ஒரு பவர். ஸோ நம்ம வந்து இதுல நெய் போட்டுக்கலாமா? சூடா இருக்கு.
இது 3 பேருக்கான ரைஸ். ஓகே, நான் சொல்ற மாதிரி பச்சடி வந்து 1 ஸ்பூனுக்கு மேல சாப்பிடாதீங்க. ஏன்னா நம்ம சென்னை கிளைமேட்க்கு செட் ஆகாது. எவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்குமோ, எவ்வளவு டெம்டிங்கா இருக்குமோ. ஐயோ, ஓகே, நல்லா இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடுறேன். ஸோ இந்த மாங்காய் பச்சடி வந்து சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. 10 காஞ்சி மிளகாய் போட்டாலும் காரமே கிடையாது. மேக்ஸிமம் பச்சடி வந்து கம்மியாவே சாப்பிடுங்க. இவ்வளவுதான் சாப்பிடணும். ஓகே, இவ்வளவு குவான்டிட்டி தான். இப்ப நான் மிக்ஸ் பண்ணதெல்லாம் 3 பேர் சாப்பிட போறோம். இவ்வளவுதான் ஒரு ஆளுக்கு சாப்பிடணும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஸோ இந்த சம்மருக்கு இதுக்கு வந்து நம்ம டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவோம். இன்னொன்னு, நம்ம சம்மர்ல வந்து நாங்க சின்ன வயசுல எல்லாம் நிறைய இந்த ஊறுகாய் பச்சடி மேங்கோ ரிலேட்டட் நிறைய சாப்பிடுவோம். பட் ஆனா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் கூட நிறைய இருக்கும். நொங்கு சாப்பிடுவோம், எல்லையர் சாப்பிடுவோம், சுகந்த வாட்டர் குடிப்போம், அப்புறம் வந்து கிர்னி பழம் சாப்பிடுவோம், வாட்டர் மெலன் சாப்பிடுவோம். வீட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸா அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த டைம்ல. ஸோ அதெல்லாம் இன்டேக்ட் நிறைய இருந்ததுனால எங்களுக்கு எல்லாம் இது அவ்வளவு சைட் எஃபெக்ட் வரலாம். பட் இப்ப வந்து நம்ம அந்த ஃப்ரூட் கண்டென்ட் எல்லாம் குறைக்கிறதும் இல்லையா, குறைக்கிறதே அண்ட் இந்த விளையாடுறது ஸ்வெட் ஆகுறதும் கிடையாது. ஸோ அதனால குவான்டிட்டி வந்து குறைச்சிக்கோங்க. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். ஓகேவா? மொத்தத்துல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.